டி சேவஞ்சர ஸ்டுடியோ யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் சனி பகவானுடைய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு சனி வக்கர பயிற்சி பலன் காணலாம். 2026ஆம் வருடம் ஆகஸ்ட் மாதம் முதல் டிசம்பர் மாதம் வரை, அதாவது 10/12/2026 வரை சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சாரம் செய்கிறார். தமிழ் மாதப்படி ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதம் 24 வரை இந்த சனி வக்கர பெயர்ச்சியின் மூலம் சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஏற்படும் பலாபலன்கள் காணலாம். மீனம் ராசி ரேவதி நட்சத்திரம் 1ஆம் பாதத்திலிருந்து உத்திரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம் வரை சனி மீனம் ராசியில் வக்கரகதியில் செல்கிறார். இப்போ இந்த காலகட்டத்தில் ஐப்பசி மாதம் 14 வரை கடகம் ராசியில் புதன் நட்சத்திரமான ஆயுள்யம் நட்சத்திரத்தில் குருபகவான் உச்சம் பெற்று சஞ்சாரம் செய்கிறார். குருபகவானுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. ஆயுள்யம் பார்த்தீங்கன்னா ஆதிசேஷன் நட்சத்திரம். ஆயுள்யத்தில் குருபகவான் செல்லும் போது பார்த்தீங்கன்னா விஷ ஜந்துக்களால் தேல், பூரான், நண்டுவாக்குழி, பாம்பு, விஷ ஜந்துக்கள் அடிக்கடி கண்ணுக்கு தென்படும். விஷ சந்துக்கள் பார்த்தீங்கன்னா அடிக்கடி கண்ணுக்கு தென்படும், தீண்டவும் செய்யும். மனிதர்களை மட்டும் அல்ல, நாம் வளர்த்தக்கூடிய வளர்ப்பு பிராணிகளும் விஷ சந்துக்களால் கடிபடக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாகும். சனி பகவான் வக்கரமாக செல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் புதன் நட்சத்திரத்திலே குருபகவான் உச்சமாக செல்லும் போது விஷ சந்துக்களிடம் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். சனி பகவானுடைய நட்சத்திரங்கள் பூசம், அனுசம், உத்திரட்டாதி. நீர் ராசியில் 2வது நட்சத்திரமாக சிறப்பாக அமர்ந்திருக்கிறது. சனி பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி, பார்த்தீங்கன்னா மகரம், கும்ப லக்னம் வராமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு அதிர்ஷ்டகரமான வாழ்வு. சனி பகவான் பார்த்தீங்கன்னா கடகம், சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு, கடகம் சிம்மராசியில் பிறந்தவர்களுக்கு அரசியல் பதவி, அரசு செல்வாக்கெல்லாம் கொடுக்குறார். அதே மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த அரசியல் செல்வாக்கெல்லாம் கிடையாது. சனி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மகரம், கும்ப லக்னத்தில் பிறந்து விட்டீர்கள் என்றால் உங்களுக்கு சனியால் உங்களுக்கு பெரிய அளவு நன்மை கிடையாது. சனி பகவானுக்கு கால பகை கிரகம் யாரு அப்படின்னா கேது பகவான் மட்டும்தான். ஞான மோட்சக்காரகன் கேது தான் சனிக்கு கால பகை கிரகம். சூரியனோ சந்திரனோ செவ்வாயோ கிடையாது. சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு 3ஆவதாக வரக்கூடியது கேது மகாதிசை. இந்த கேது மகாதிசையில் தான் இந்த சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு போராட்டங்களை, மன நிம்மதி இழப்பை ஏற்படுத்தி விடுகிறது. உங்களுக்கு வரக்கூடிய 3ஆவதாக வரக்கூடிய இந்த கேது திசை தான் கால பகையாக குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கு ராஜ உறுப்புகள் பாதிக்கப்பட்டு நோய் நொடியில் கடுமையாக பாதித்து துர்மரணம் அடையக்கூடிய ஒரு அமைப்பை சனி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு காலப்பகை திசையாக 3ஆவது திசை வரக்கூடிய கே திசை குடும்பத்தில் மாரகத்தை உண்டாக்கி விடுகிறது. கே திசையில்தான் இந்த சனி பகவான் நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு மன நிம்மதி குறையும், மன அழுத்தம் அதிகமாக. 1000 கோயிலுக்கு போனாலும், நிறையா பரிகாரங்கள் செய்தாலும் வாழ்க்கையில் பிரச்சனை தீராத அளவுக்கு பார்த்தீங்கன்னா கேது மகா திசையில் தான் அதிகப்படியான பிரச்சனைகளை கொடுக்கும். கடகம் ராசியில் பூசம் நட்சத்திரம் 1, 2, 3, 4 பாதம் 2வது நட்சத்திரமாக முழு நட்சத்திரம் அமர்ந்திருக்கிறது. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில் சினிமா துறையில், பார்த்தீங்கன்னா அரசியலில் பெரிய அளவு பெயர் புகழ், மதிப்பு மரியாதை, மக்கள் மத்தியில்
செல்வாக்குடன் வாழக்கூடிய அமைப்பு பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உண்டு. ஏன்னா சனி பகவானுடைய நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார். செவ்வாய் நேசம் பெறுகிறார். அப்போ அடிக்கடி சண்டை இல்லாமல் மக்கள் ஆதரவோடு அரசியல் செல்வாக்கு பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உண்டு. உங்கள் நட்சத்திராதிபதி சனி பகவான் 9வது வீட்டிலே வக்கரகதியில் பின்னோக்கி செல்லும் போது பாக்கியத்திலே சனி பகவான் செல்வது மிகப்பெரிய அதிர்ஷ்டம்தான். உங்களால் உங்கள் தந்தைக்கு, உங்களால் உங்கள் பெற்றோர்களுக்கு, உங்களால் உங்கள் குடும்ப நபர்களுக்கு மதிப்பு மரியாதை உயரும். சனி பகவான் வக்கரகதியில் செல்லக்கூடிய இந்த காலகட்டம் பூசம் நட்சத்திர அன்பர்கள் அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கணும். அப்பாவோடு கருத்து வேறுபாடு இல்லாமல் பார்த்துக்கணும். அப்பா ஒன்று சொல்கிறாரு அப்படின்னா சரிப்பான்னு தலையாட்டிக்கிட்டு இந்த காலகட்டத்தில் நீங்கள் அப்பாவுக்கு இசைந்து செல்லணும். அப்பா ஒன்று சொல்கிறாரு, நீங்கள் ஒன்று செய்வீங்க அப்படின்னு எதிர்பாதமாக செய்யாமல் இந்த காலகட்டத்தில் பார்த்துக்கணும். ஏன்னா 9வது வீட்டிலே சனி வக்கரமாக செல்லும்போது அப்பாவுக்கும் மகனுக்கும் கருத்து வேறுபாடுகளை ஏற்படுத்திடும். இளைஞர்கள் படித்து முடிச்சுட்டு வேலை தேடக்கூடியவர்களுக்கு வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சார்ந்து அல்லது மத்திய அரசாங்க பணி, மத்திய அரசாங்க வேலைக்கு முயற்சி செய்யக்கூடியவர்களுக்கு டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை வெளியூர் சார்ந்து, வெளிநாடு சார்ந்து, மத்திய அரசாங்கம் சார்ந்து வேலைகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும். பூசம் நட்சத்திர நண்பர்கள் இதை பயன்படுத்திக்கலாம். அதாவது அப்பாவை விட்டு வெளியில் பிரிந்து வெளியில் தங்கி வேலை பார்க்குற மாதிரி பெரும்பாலான பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டம் ஏற்படும். சினிமா துறையில் இருப்பவர்கள், நடிகர்கள், நடிகைகள், பாட்டு எழுதி கொண்டிருப்பவர்கள், கதை எழுதி கொண்டிருப்பவர்கள், டைரக்ஷன், ப்ரொடியூசர், இந்த மாதிரி சினிமா துறையில் இருப்பவர்கள் ஜொலிக்கலாம், பிரபலமாகலாம். அரசியலில் இருப்பவர்கள் பிரபலமாகலாம். மக்கள் மத்தியில் பேரும் புகழும் கிடைக்கும். சனி பகவான் 9வது வீட்டிலே வக்கரகதியில் செல்லும் போது கடகம் ராசி பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு உங்கள் நட்சத்திரத்திற்கு 2வது நட்சத்திரத்திலே குரு உச்சமாக செல்கிறார். குருவுடைய 9ஆம் பார்வை சனி பகவான் மேல் விழுகிறது. அப்போ கிராமப்புறங்களில் இருப்பவர்கள் விஷ ஜந்துக்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். உங்களையோ அல்லது குடும்ப நபர்களையோ அல்லது வளர்ப்பு பிராணிகளையோ விஷ ஜந்துக்கள் தீண்டுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தேள் கடிக்கும், பூராங்கடிக்கும், பாம்பு கடிக்கும். இந்த மாதிரி விஷ ஜந்துக்கள் தீண்டுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை வெளியூர், வெளியிடம், வெளிநாடு சென்று வேலை பார்க்கக்கூடியவர்களுக்கு, வெளிநாட்டில் தங்கி வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு இந்த காலகட்டம் வேலை பளு கொஞ்சம் கூடுதலாக இருக்கும். அதிகமாக கஷ்டப்பட்டு முதலாளிகள், உயர் அதிகாரிகள் உங்களுக்கு ஓவராக வேலை கொடுத்துப்பாங்க. நீங்கள் ஓவர் டியூட்டி பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் தூங்காமல் நேரத்துக்கு சாப்பிட முடியாமல் பூசம் நட்சத்திர நண்பர்கள் கொஞ்சம் சித்திரவதை படக்கூடிய ஒரு சூழ்நிலை கூட பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஏற்படும். குரு பகவான் கடகராசியிலே 2வது நட்சத்திரத்திலே செல்லும்போது 40 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மன அழுத்தம், மனக்குழப்பம், இரவு நன்றாக தூங்க முடியாமல், இரவு தூங்க முடியாது. பார்த்திங்கன்னா நேரத்துக்கு கரெக்டாக சாப்பிட்ணும். நேரத்துக்கு சாப்பிட முடியாத ஒரு சூழ்நிலையும் பூசம் நட்சத்திர நண்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஏற்படுத்திடும். சனி பகவானுடைய நேர் 7ஆம் பார்வை 3வது வீட்டின் மேல் விழுகிறது. அப்போ இந்த காலகட்டத்தில் வீடு கட்டலாம், வீட்டு மனையோ விவசாய நிலமோ சொத்துக்கள் வாங்கலாம். 3வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும். இளைய உடன் பிறந்தவர்களுக்கு சுப காரியங்கள் நடக்கும். கடகம் ராசி பூச நட்சத்திர அன்பர்களுக்கு சனி பகவானுடைய வக்கர பார்வை 3வது வீட்டின் மேல் விழும்போது உங்களுடைய பயண போக்குவரத்து சிறப்பாக இருக்கும். வக்கர சனி பகவானுடைய 10ஆம் பார்வை கடகம் ராசி பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு 6வது வீட்டின் மேல் விழுகிறது. எந்த வேலை, என்ன தொழில் செய்தாலும்
இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் உடல் உழைப்பு அதிகமாக இருக்கும். கூடுதலாக கஷ்டப்பட்டு அதற்கு தகுந்தான வருமானம் சம்பாதிக்கம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உண்டு. சனி பகவானுடைய 10ஆம் பார்வை உங்கள் ராசிக்கு 6வது வீட்டின் மேல் விழும்போது கண்டிப்பாக எல்லோருக்குமே வேலை கிடைக்கும். உள்ளூரோ வெளியூரோ வெளிநாடோ கண்டிப்பாக வேலை கிடைக்கும். நல்ல சம்பாத்தியம் உண்டு. வக்கர சனி பகவானுடைய 3ஆம் பார்வை 11வது வீட்டின் மேல் விழுகிறது. உங்களுடைய ஆசைகள் வெற்றியாகும். பார்த்தீங்கன்னா 11வது வீட்டை சனி பகவான் பார்வை செய்யும்போது சுபகாரியங்கள் நடப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு. இளைய உடன்பிறந்தவர்களுக்கும் மூத்த உடன்பிறந்தவர்களுக்கும் இந்த காலகட்டம் ஓரளவு அவங்களுக்கு நல்ல வருமானம் சம்பாத்தியம் மகிழ்ச்சி உண்டாகும். பூசம் நட்சத்திர அன்பர்களுக்கு சனியுடைய வக்கர காலம் டிசம்பர் மாதம் 10ஆம் தேதி வரை உங்களுக்கு பயண போக்குவரத்தில் ஒரு நிதானத்தை காட்டுகிறது. ஏன்னா சனி வக்கரமாக செல்லும்போது உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. நேரத்துக்கு நல்லா சாப்பிடுங்க. உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்க. T70 ஸ்டுடியோ யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. தினந்தோறும் நம்முடைய சேனலில் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.